வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிட்டர்மைன் த z transform of x of n is equal to a power n by n factorial for n values greater than or equal to 0. சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டெப் 1 ஃபார்முலா எழுதிடுவோம். ஸோ z transform ஃபார்முலா என்னது? x of z equal to summation n is equal to minus infinity to plus infinity x of n z power minus n. இதுதான் ஃபார்முலா. சரி, நம்ம லிமிட் இங்கே பார்க்கணும். லிமிட் என்ன சொல்லியிருக்காங்க? 0க்கு மேலே தான் எடுத்துக்கணும். 0 எடுத்துக்கலாம், இல்லை 0க்கு மேலே எடுத்துக்கலாம். அப்போ நம்ம என்ன கொடுத்துக்கலாம்? லிமிட்டு n equal to 0 to infinity கொடுத்துக்கலாம். x of n கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? a power n by n factorial, பக்கத்தில் z power minus 1. சரி, இப்போ நியூமரேட்டர் பாருங்கள். இங்கேயும் n இருக்குது, இங்கேயும் n இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? a z power minus 1 எழுதிட்டு ஹோல் பவர் n போட்டுடலாமா? இந்த ரெண்டு n ஜாயின் பண்ணி போட்டுடலாம். divided by n factorial. இப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். summation n equal to 0 to infinity x power n by n factorial ஃபார்மேட்டில் இருக்கா? x power n by n factorial இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் பார்த்து e power xன்னு எழுதிக்கலாம். அப்போது e power x, இது ஃபுல்லாகவே x. ஸோ அங்கே x என்ன இருக்குது? இதான் x டேர்ம்னா இருக்குது a z power minus 1. ஸோ இந்த இடத்துல a z power minus 1 எழுதிட்டா முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச z transform. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதுங்க. இந்த லிமிட்டு செக் பண்ணுங்கள், எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து எழுதிட்டு அப்புறம் வந்து என்னெல்லாம் காமன் ஆக்கிட்டு ஃபார்முலா செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் இ பவர் எக்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணிவிட்டா ப்ராப்ளம் ஓவர். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.